ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு எஸ்டிஆர் 50வது படத்தை யார் டைரக்ஷன் பண்ண போறான்ற அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஸோ தரமான சம்பவம் தான் சொல்லணும். ஸோ டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிங்க பெரியசாமி அவர்கள் தான். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற ஒரு தரமான படத்தை கொடுத்தவர். ஸோ அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி இந்த ஒரு படம் வந்து சூப்பராக ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆளு எஸ்டிஆர் அவர்களுடைய இணைஞ்சதுக்கு எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் செம்ம ஹைப்போட இருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரஜினிகாந்த் அவர்கிட்ட தான் சொன்னாங்க. ஸோ ஓகே பண்ணாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால அது வந்து பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா நம்ம சிம்பு கைக்கு வந்துச்சு. ஸோ நம்ம சிம்பு அவர்கள் ப்ரொடியூசரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து வச்சிருந்தாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால இந்த ஒரு படத்தை எடுக்க முடியாம அந்த ப்ரொடியூசர் வந்து மாறிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த படம் வந்து அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த படம் வந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எஸ்டிஆர் 48வது படமா இருந்திருக்கும். ஸோ அப்போ வராத காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 50வது படமா வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ நிறைய பேர்ட்ட கேட்டு பார்த்துட்டு இப்போ அவரே வந்து இறங்கி செய்ய ஆரம்பிச்சாரு. ஏன்னா அந்த படத்தோட டேரக்டர் அந்த மாதிரி ஸோ கண்டென்ட் மேல நல்ல நம்பிக்கை இருக்கு போல இருக்கு. அதனால வந்து இவரே இறங்கிட்டாரு. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான். ஸோ கண்டிப்பா ஒரு தரமான சம்பவமா தான் இருக்க போகுது. ஏன்னா யுவன் சங்கர் ராஜா சிம்பு சேர்ந்து முன்னாடி எல்லாம் சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துல வந்து சூப்பரான பிஜிஎம் சூப்பரான சாங்ஸா தான் இருக்க போகுது. ஸோ இந்த படத்தை கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட கேமராமேன் மனோஜ் பரமஹம்சா அவர்கள் வந்து உள்ள இறக்கிருக்காங்க. ஸோ சூப்பர் சம்பவம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாகுபலி மாதிரியான படங்கள்னால சிஜி ஒர்க் எடிட்டிங் ஒர்க் தான் நிறைய இருக்கும். ஸோ சிஜி எடிட்டிங்லாம் நம்ம மனோஜ் பரமஹம்சா அவர்கள் லியோ படத்துல சூப்பரா கொடுத்திருப்பாரு. ஸோ ஐநா சீக்வன்ஸ்லாம் சூப்பரா கொடுத்திருந்தாரு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு படத்துலயும் விஎஃப்எக்ஸ் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா கொடுப்பாரு. ஸோ கேமராமேன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டிப்பா ஒரு தரமான சம்பவமா இருக்க போகுது. ஸோ இந்த படம் சிம்பு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஸோ 50வது படத்தை தரமான சம்பவமா கொடுக்க போறாரு. ஸோ சிம்புவோட படங்களே 50வது படம் தரமான சம்பவமா இருக்க போது. ஸோ பாகுபலி ரேஞ்சில் தான் எதிர்பார்க்கறாங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஸோ இந்த எஸ்டிஆர் 50வது படத்தோட ரிலீஸ்ன்றது 2026 எண்டில் இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா எஸ்டிஆர் அவருடைய 49வது படத்தை இந்த வருஷத்துல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த போஸ்டர்ல. ஸோ அப்படி பார்த்தா இந்த எஸ்டிஆர் 50வது படத்தை 2026 ரிலீஸ் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணா கூட வந்து கண்டிப்பா அப்போ வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பொறுமையாக தான் இந்த படத்தை எடுப்பாங்க. ஏன்னா அந்த படத்தோட கண்டென்ட் இருந்து அந்த மாதிரி அதனால பொறுமையா எடுத்துட்டு தான் அந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸுக்கு இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம தேசிங்க பெரியசாமி அவர்கள் இந்த படத்தை தரமா கொடுக்க போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம எஸ்டிஆர் அவர்களுடைய எஸ்டிஆர் 50வது படத்தை தேசிங்க பெரியசாமி தான் டைரக்ஷன் பண்றாரு. ஸோ இது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான் இருக்காரு. ஸோ இந்த படத்தோட கேமராமேன் நம்ம மனோஜ் பரமஹம்சா அவர்கள். ஸோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் சினிமால இருக்க மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.